வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல கிறிஸ்பியாக த்ரெட் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம். அதை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல நீல வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ண முடியலனா ரெகுலராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன பீஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த த்ரெட் சிக்கன் செய்யறதுக்கு நம்ம மசாலாலாம் சேர்த்து மேரினேட் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்திக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி விழுதும் 1 டீஸ்பூன் பூண்டு விழுதும் ரெண்டும் சம அளவு எடுத்து சேர்த்திக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, அப்புறம் ஒரு முட்டை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா இதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா சிக்கன் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி மசாலா எல்லாம் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு முட்டையெல்லாம் சேர்த்திருக்கனால மசாலா எல்லாமே சிக்கன் கூட நல்லா ஒட்டிடும். இப்போ நல்லா நம்ம மசாலா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதை நம்ம உடனே பொரிச்சிடக்கூடாது. குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் மாதிரி இதை ஊற வைக்கணும். அதுக்காக மூடி போட்டு நம்ம 30 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம இப்போ நூடுல்ஸை வேக வைக்க போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நான் ரைஸ் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த நூடுல்ஸ் இருக்கோ அதை சேர்த்திக்கலாம். மசாலா இல்லாமல் வெறும் நூடுல்ஸ் மட்டும் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்திருக்கனால நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நம்ம எப்போ நூடுல்ஸ் எவ்வளோ வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணியை வடித்து நூடுல்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துட்டு நம்ம வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கோம் இல்லையா நூடுல்ஸ், அதை இதில் சேர்த்திட்டு நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் நூடுல்ஸை கோட் ஆகிற மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு கொஞ்சம் நூடுல்ஸும் காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட மிளகாப்பொடி கூட சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நூடுல்ஸ் ஒட்டாமல் உதிர வந்துருச்சு. இப்போ நம்ம த்ரெட் சிக்கன் செய்யறதுக்கு இந்த நூடுல்ஸ் த்ரெட்டும் ரெடி ஆயிடுச்சு. மேரினேட் பண்ண சிக்கனும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சிக்கன் செய்யறதுக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். அப்புறமா நூடுல்ஸ் மேலே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். 1 அல்லது 2 பீஸ் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் 1 பீஸ் வச்சு ரோல் பண்ணி பாருங்கள். சரியாக வந்துருச்சுன்னா 2 பீஸ் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். அதை மாதிரி ரோல் பண்ணும்போது லைட்டாக இந்த நூடுல்ஸை சிக்கனில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா ஒட்டும் சிக்கனில் இருக்க ஈரப்பதத்தில். அதை மாதிரி நிறைய நூடுல்ஸ் வச்சு நம்ம ரோல் பண்ண வேணாம். அப்போ சிக்கனோட டேஸ்ட்டே தெரியாது. இந்த மாதிரி சிக்கனோட நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக லைட்டாக இந்த மாதிரி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப மொத்தமாக ஆயிரும். இப்போ இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம சிக்கன் பீசஸை ஒவ்வொன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கருகிரும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்திட்டு எல்லா பக்கம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறனால நமக்கு உடஞ்செல்லாம் வராது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதை நம்ம கெச்சப் அப்படி இல்லைன்னா மயோனஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பார்ட்டி கெட் டுகெதர் அப்படின்னா அல்லது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு செய்யணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து பாருங்கள் நம்ம நூடுல்ஸ் கூட கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறதுக்காக மிளகாப்பொடி சேர்த்து நம்ம நூடுல்ஸ் ரோல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் நான் 2 சிக்கன் வச்சு ரோல் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். நீங்கள் 2 மெத்தடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் மிளகாப்பொடி சேர்த்தாமல் ப்ளைனாக காரம் கம்மியாக தான் செய்வாங்க. இப்போ நம்ம த்ரெட் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிது ஹேண்ட்கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.